அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று 14/11/2024 வியாழக்கிழமை. இன்று சுப முகூர்த்த நாள். இன்று காலை 7:30 மணிக்கு மேல் சுபகாரியங்கள் செய்யலாம். இன்று நட்சத்திரத்தின் அடிப்படையிலே சில சிவாலயங்களிலே ஐப்பசி அன்னாபிஷேகம் நடைபெறும் நாள். நாளை ஐப்பசி பௌர்ணமி விரத நாள். திதியின் அடிப்படையிலே சிவாலயங்களிலே அன்னாபிஷேகம் நடைபெறும் அற்புதமான நாள். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்று உங்கள் அனைவருக்கும் எல்லாம் வல்ல திருச்சி திருவானைக்காவல் அகிலாண்டேஸ்வரி சமேத ஜம்புகேஸ்வர சுவாமியின் அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். அகிலாண்டேஸ்வரி சமேத ஜம்புகேஸ்வர சுவாமியின் அருளால் வாழ்க்கையிலே வெற்றிகள் கிடைக்கட்டும், நன்மைகள் கிடைக்கட்டும், ஆயுள் ஆரோக்கியம் மேம்படட்டும். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள குரோதி வருஷம் ஐப்பசி மாதம் 28ஆம் நாள் வியாழக்கிழமை. இன்று காலை 8:07 வரை திரையோதசி திதி உள்ளது. அதன் பின்னர் சதுர்த்தசி திதி உள்ளது. இன்று அதிகாலை 1:51 வரை ரேவதி நட்சத்திரமும் அதன் பின்னர் அஸ்வினி நட்சத்திரம் உள்ளது. இன்று காலை 6:12 வரை மரண யோகமும் அதன் பின்னர் அமிர்த யோகம் உள்ள நாள். இன்று உத்திர நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் பகல் 10:45 முதல் 11:45 வரை உள்ளது. ராகு காலம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரையும், குளிகை நேரம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை, யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரையும் உள்ளது. இப்பொழுது இன்றைய பொது ராசி பலன்களை பார்க்கலாம். செவ்வாய் பகவானை ராசிதிபதியாக கொண்ட மேஷம் ராசி என்பர்களே, ஏற்றம் இறக்கம் உள்ள நாள். சில விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும். சில விஷயங்கள் சில காரியங்களிலே தாமதமாகி நடைபெறும். வியாபாரிகள் தொழிலதிபர்கள் புது முயற்சியும் போது கவனமாக இருக்கணும். இன்வெஸ்ட்மெண்ட் விஷயத்தில் எச்சரிக்கை தேவை. இதே மாதிரி தெரியாத தொழில் ஆரம்பிக்கும் பொழுது அதை பற்றி தெரிஞ்சிட்டு ஆரம்பிக்கிறது நல்லது. வெளிநாட்டிலே படிக்கும் மாணவர்களுக்கு அனுகூலமான நாள். கணவன் மனைவி இடையே இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும். பிரிந்த தம்பதியினர் மீண்டும் சேர்வதற்கு எடுத்த முயற்சிகளிலே முன்னேற்றம் ஏற்படும். மறுமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு புது வாய்ப்புகள் அமையும். ஜிம், பியூட்டி பார்லர், சலூன் வைத்திருப்பவர்களுக்கு லாபம் உண்டு. ஆன்லைன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு நன்மைகள் உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. ரிஷபராசி என்பர்களே, உற்சாகமான நாள். நல்ல செய்திகள் உண்டு. கடன் விஷயத்திலே இருந்த தொல்லைகள் கொஞ்சம் குறையும். வெளிநாட்டில் போய் படிக்க விரும்பும் மாணவர்கள் அதற்கான முயற்சியிலே ஈடுபடலாம். கணவன் மனைவி இடையே இருந்த பிரச்சனைகள் குறையும். மறுமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல லைஃப் பார்ட்னர் கிடைப்பார். ரிலேஷன்ஷிப்பில் இருப்பவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இது மாதிரி வீட்டில் உள்ள ரகசியங்களை பக்கத்து வீட்டுக்காரர்கள்ட்ட தான் சொல்லிகிட்டு இருக்காதீங்க. அதே மாதிரி வியாபாரம் தொழிலில் சிலருக்கு மறைமுக போட்டி இருக்கும். பிஸ்னஸ் பார்ட்னருடன் தேவையில்லாத சில வாக்குவாதம் விவாதங்கள்லாம் வரத்துக்கு வாய்ப்புள்ளது. ஃபோட்டோகிராஃபராக இருப்பவர்கள், வீடியோகிராஃபராக இருப்பவர்கள், கிராஃபிக் டிசைனராக இருப்பவர்கள், அனிமேட்டராக இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். பயன்படுத்திக்கிங்க. சோஷியல் மீடியாவில் இருப்பவர்களுக்கு பணவரவு உண்டு. நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு வாராகி அம்பாள் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. புதன் பகவானை ராசிதிபதியாக கொண்ட மிதுனம் ராசி என்பர்களே, திறமை வெளிப்படும் நாள். மாணவர்களுக்கு அற்புதமான நாள். நல்ல செய்திகள் உண்டு. CA, ICWA, CFA, CIMA, ACCA போன்ற படிப்பு படிக்கின்ற மாணவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் சிலருக்கு நன்மையை தரும். அதே மாதிரி வெளிநாட்டிலேருந்து தாய்நாடு சொந்த ஊருக்கு வர்றவங்களுக்கெல்லாம் பயணங்கள் இனிமையாக அமையும். ஏர்லைன்ஸில் வேலை செய்பவர்கள், ஹார்பரில் வேலை செய்பவர்கள், ஏர்போர்ட்டில் வேலை செய்பவர்களுக்கெல்லாம் பணிச்சுமை அதிகமாக இருக்கும்.
மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவாக இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் அமையும், பயன்படுத்திக்கங்க. வியாபாரம் தொழிலில் சிலர் அதிரடி மாற்றங்களை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பெல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். இம்போர்ட் எக்ஸ்போர்ட் லாஜிஸ்டிக்ஸ் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள் டாக்குமெண்ட்ஸ் விஷயத்திலே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். வேர்ஹவுஸ் இல் வேலை செய்பவர்கள், சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட், லாஜிஸ்டிக்ஸ் சம்மந்தப்பட்ட தொழிலில் இருப்பவர்கள், வேலை செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 8. கடகராசி அன்பர்களே, நினைத்ததை சாதிக்கும் நாள். நல்ல செய்தி உண்டு. வீட்டில் இருந்த பிரச்சனைகள் குறையும். சிலர் வீட்டில் சில எக்ஸ்பேன்ஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அதாவது புதுசாக ஒரு ரூம் போடுறது, இல்லை வீட்டை கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணுறது, இன்னொரு மாடி கட்டுறது, இந்த மாதிரி விஷயங்களுக்கு எடுத்த முயற்சிகளிலெல்லாம் முன்னேற்றம் கிடைக்கும். ஹார்ட்வேர் எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு லாபம் உண்டு. வெளிநாட்டிலே தொழில் தொடங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். உங்கள் சுயஜாதகத்தில் அனுகூலமான தசாபுத்தி இருந்தால் அதற்கான முயற்சியில் நீங்கள் ஈடுபடலாம். பெண்கள் உங்களோட ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருக்கணும். எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்ட பொருள் ஹேண்டில் பண்ணுற போது வீட்டில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். பொதுவாக ரைஸ் குக்கர், அயன் பாக்ஸ், கேஸ் அடுப்பு, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ண வேண்டிய நாள். விவசாயிகளுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். அதே மாதிரி மாணவர்கள் படிப்பிலே கவனம் செலுத்த வேண்டிய நாளாகவும் இந்த நாள் உள்ளது. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ராஜராஜேஸ்வரி அம்பாள் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 8. சிம்மராசி என்பர்களே, கவனமாக இருக்க வேண்டிய நாள். வாய் வார்த்தைகளில் கவனம் தேவை. வீட்டை சில பொருளை வச்சுட்டு தேடி அலைவீர்கள். நகைக்கடை அடகுக்கடை வைத்திருப்பவர்கள் உங்களுக்கு ஊழியர்களால் சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புண்டு, கவனமாக இருக்கணும். இராணுவம், காவல்துறை, ஏர்ஃபோர்ஸ், நேவி, தீயணைப்புத் துறையில் பணியாற்றுபவர்களுக்கு சிலருக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்திலே கவனம் தேவை. ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனவர்கள் சிலர் இன்று டிஸ்சார்ஜ் ஆவதற்கு வாய்ப்புள்ள நாள். ஃபார்மசிஸ்டாக இருப்பவர்கள், மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவாக இருப்பவர்கள், சைக்காலஜிஸ்டாக இருப்பவர்கள், யோகா ஆசிரியர்களாக ட்ரெயினராக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். வெளிநாட்டிலிருந்து எதிர்பார்த்த உதவி வர்றதுக்கு சிலருக்கு தாமதமாகும். இதே மாதிரி டிரான்ஸ்போர்ட் கம்பெனி நடத்துபவர்களுக்கு வாகனங்களால் திடீர் செலவுகள் வருவதற்கு வாய்ப்பு உள்ளது. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கன்னி ராசி அன்பர்களே, ஆரோக்கியம் மேம்படும். சிலருக்கு மருத்துவ செலவுகள் குறையும். பயணங்களின் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். டிரைவராக இருப்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். மாடலிங் செய்பவர்கள், அதே மாதிரி பியூட்டிஷியனாக இருப்பவர்கள், டெய்லரிங் செய்பவர்கள், ஃபேஷன் டிசைனராக இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல புது வாய்ப்புகள் அமையும், பயன்படுத்திக்கங்க. ஜிம், பியூட்டி பார்லர், சலூன் வைத்திருப்பவர்களுக்கு லாபம் உண்டு. இம்போர்ட் எக்ஸ்போர்ட் லாஜிஸ்டிக்ஸ் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக உள்ளது. அரசியல்வாதிகள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு சில நெருக்கடிகள் வந்து போகும், கவனமாக இருக்கணும். அதே மாதிரி சட்டத்துறையில் இருப்பவர்கள், வக்கீல்களாக இருப்பவர்களுக்கும் சக ஊழியர்கள், சக பணியாளர்கள் அல்லது சக வக்கீல்களுடன் சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புண்டு. விட்டு கொடுத்து போகிறது நல்லது. காதலர்களுக்கிடையே சில பிரச்சனைகள் வரும், பேசி தீர்த்துக்குங்க. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பஞ்சமுக விநாயகர் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் நீலம், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. துலாம் ராசி அன்பர்களே, நன்மையும் தீமையும் கலந்த நாள். சில விஷயங்களில் அவசரம் காட்டக்கூடாது. வெளிவட்டார தொடர்பு வியாபாரிகளுக்கு அதிகரிக்கும். ஊழியர்களால் நல்ல செய்திகள் வந்து சேரும். ஃபுட் கேட்டரிங் பிஸ்னஸ் செய்பவர்கள், ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் வைத்திருப்பவர்கள், பேக்கரி நடத்துபவர்கள் நல்ல லாபம் உங்களுக்கு கிடைக்கும். வெளிநாட்டிலே ஐடி துறையிலே பணியாற்றுபவர்களுக்கு வேறு நல்ல வாய்ப்புகள் அமையும். சிலருக்கு ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலமாக அமையும். ரெக்ரூட்டிங் ஏஜென்சி நடத்துபவர்கள், அதே மாதிரி ஹெச்ஆரில் வேலை செய்பவர்கள் உங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக உள்ளது. கலைஞர்களுக்கு புது வாய்ப்புகள் வந்து சேரும். தாய் தந்தையரின் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். சிலருக்கு திடீர் மருத்துவ செலவு ஏற்படுவதற்கு வாய்ப்புள்ளது. மாலை நேரத்தின் பின்னர்
பயணங்களின் பொழுது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி கணபதி வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 5. செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட விருச்சிகம் ராசி என்பர்களே, உற்சாகமான நாள். நல்ல செய்திகள் உண்டு. கல்யாணம் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எடுத்த முயற்சியிலே முன்னேற்றம் ஏற்படும். வரன்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். தாய் வழி உறவுகளுடன் இருந்த பிரச்சனைகள் சிலருக்கு குறையும். வீடு இடம் நிலம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனை இருந்தவர்களுக்கு கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும். சொந்தமாக ஒரு இடம் நிலம் இல்லை மனை காணி வாங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியிலே நீங்கள் ஈடுபடலாம். உங்களுடைய சுயஜாதகத்திலே அனுகூலமான தசாபுத்தி இருந்தால் நிச்சயமாக அது நடக்கும். புது தொழில் தொடங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். வேலை தேடுபவருக்கும் நல்ல செய்திகள் உண்டு. வெளிநாட்டிலே மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் மருத்துவத்துறை மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. வெளிநாட்டில் படிக்கும் மாணவர்களுக்கு அனுகூலமான நாள். அதே மாதிரி வெளிநாட்டில் சூப்பர் மார்க்கெட் வைத்திருப்பவர்கள், மினி மார்ட் வைத்திருப்பவர்கள், டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாலட்சுமி தாயார் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. தனுசு ராசி அன்பர்களே, முயற்சியால் முன்னேறும் நாள். உங்கள் முயற்சிக்கேற்ற நல்ல பலன் கிடைக்கும். மருத்துவர்கள், டாக்டராக இருப்பவர்கள், சர்ஜனாக இருப்பவர்கள், நர்ஸாக பணிபுரிபவர்கள், ஹெல்த் ஒர்க்கராக இருப்பவர்கள், லேப் டெக்னீஷியனாக இருப்பவர்கள், ஸ்கேனிங் சென்டரில் வேலை செய்பவர்கள், சைக்காலஜிஸ்டாக இருப்பவர்கள், ஃபிசியோதெரபிஸ்டாக இருப்பவர்களுக்கெல்லாம் அற்புதமான நாள். பயணங்கள் இனிமையாக அமையும். கல்யாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எடுத்த முயற்சிக்கு நல்ல பலன் கிடைக்கும். திருமண மண்டபம், பார்ட்டி ஹால், மேரேஜ் ஹால், அதே மாதிரி மினி ஹால் வைத்திருப்பவர்கள், கன்வென்ஷன் சென்டர் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் புது புக்கிங்ஸ் எல்லாம் கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு நாள். ஜிம் ட்ரெயினராக இருப்பவர்கள், அத்லெட்டிக் ஸ்போர்ட்ஸ் கோச்சாக இருப்பவர்கள் போன்றவர்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்புகள் எல்லாம் அமையும். பயன்படுத்திக்கிங்க. விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய நாள். அரசு ஊழியர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். அதே மாதிரி அதிகாரிகளுடன் மோதல் போக்கு வேண்டாம். அது உங்களுடைய கேரியருக்கு நல்லதல்ல. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. சனீஸ்வர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மகர ராசி என்பர்களே, விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள். சில விஷயங்களில் அவசரம் காட்டக்கூடாது. பொறுமையாக நிதானமாக இருக்கணும். வெஹிக்கிள்ஸ் டிரைவ் பண்ணுற போது கவனமாக இருக்க வேண்டிய நாள். சிலருக்கு வாகனங்களால் சில திடீர் செலவுகள் வந்து போகும். காவல்துறை, இராணுவம், ஏர்ஃபோர்ஸ், நேவி, தீயணைப்புத் துறையில் இருப்பவர்களுக்கு சிலருக்கு புது பொறுப்புகள் எல்லாம் வந்து சேரும். செக்யூரிட்டியாக வேலை செய்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். எலக்ட்ரீஷியனாக, பிளம்பராக, கார்பெண்டராக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாளாக உள்ளது. தம்பதிகளிடையே ஒற்றுமை ஏற்படும். சில பிரச்சனைகள் குறையும். காதலர்களுக்கிடையே சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருவதற்கு வாய்ப்புள்ளது. அதே மாதிரி அலுவலகத்தில் பணிபுரியும் பெண்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். ஆன்மீகவாதிகள், ஆலய அர்ச்சகர்கள், புரோகிதர்களாக இருப்பவர்கள் மற்றும் ஆலய நிர்வாகிகளாக, ட்ரஸ்டிகளாக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாளாக உள்ளது. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பெருமாள் மகாவிஷ்ணு வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. கும்பராசி அன்பர்களே, யோகமான நாள். சிலருக்கு சின்ன சின்ன யோகங்கள் வந்து சேரும். உங்களுக்கே ஆச்சரியம் படுற மாதிரி சில விஷயங்கள் நடக்கும். பிள்ளைகள், குழந்தைகளுடைய ஆரோக்கியம் மேம்படும். ஹாஸ்பிட்டல்ஸ் வைத்திருப்பவர்கள், கிளினிக் நடத்துபவர்கள், ஃபார்மசி, மெடிக்கல் ஸ்டோர்ஸ் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள். வெளிநாட்டிலே வேலை தேடுவோருக்கு நல்ல செய்திகள் உண்டு. அதே மாதிரி விசா எக்ஸ்டென்ஷனுக்காக காத்திருக்கிறவர்களுக்கும் நல்ல தகவல்கள் வந்து சேரும். மாணவர்கள் படிப்பிலே கவனம் செலுத்தணும். தேவையில்லாத விஷயங்களில் மனசு பாயிறதை தவிர்க்க வேண்டிய நாள். குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கும் சில தம்பதிகள், மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுப்பவர்களோ அல்லது ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் எடுக்கும் தம்பதிகளுக்கெல்லாம் நல்ல செய்திகள் வருகின்ற நாள். விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு சின்ன சின்ன காயங்கள் வருவதற்கான வாய்ப்பு உள்ளது. எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங்கில் ட்ரேட் பண்ணும் பொழுது எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாளாகவும் இந்த நாள் உள்ளது. ஆன்லைனில் டியூஷன் எடுப்பவர்கள், கிளாஸ் எடுப்பவர்கள், கோச்சிங் சென்டர் நடத்துபவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. மீனம் ராசி அன்பர்களே, உழைப்பால் உயரும் நாள். உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கும். வியாபாரிகள், தொழிலதிபர்களுக்கு புது வாய்ப்பெல்லாம் வந்து சேரும்.
வெளிநாட்டிலே உங்கள் பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ண நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் அற்புதமான நாள். இன்டீரியர் டிசைனராக இருப்பவர்கள், டெக்கரேட்டராக இருப்பவர்கள், சிவில் ஆர்கிடெக்டாக இருப்பவர்கள், சிவில் என்ஜினியராக இருப்பவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் கிடைக்கும், பயன்படுத்திக்கிங்க. அரசியல்வாதிகள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு சில பிரச்சனைகள் வந்து போகும், சமாளித்து விடுவீர்கள். சினிமா சின்னத்திரை கலைஞர்களுக்கு பணவரவு உண்டு. சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்டில் இருப்பவர்கள், லாஜிஸ்டிக்ஸ் சம்பந்தப்பட்ட கம்பெனிகளிலே வேலை செய்பவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக உள்ளது. மாலை நேரத்தின் பின்னர் பிரயாணங்களின் பொழுது கவனம் தேவை. டிரைவராக இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் வந்து சேரும். அதே மாதிரி வெளிநாட்டில் டிரைவராக இருப்பவர்களுக்கும் அனுகூலமான நாள். கலைஞர்களுக்கு சில பிரச்சனைகள் வந்து போகும், சமாளித்திருவீங்க. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பகவதி அம்மன் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் நீலம், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. இதுவரை இன்றைய பொது ராசி பலன்களை பார்த்தோம். இந்த நாள் அற்புதமான நாளாகவும் நன்மைகளை தரக்கூடிய நல்ல ஒரு நாளாகவும் இருக்க மயிலாப்பூர் கற்பகாம்பாள் சமேத கபாலீஸ்வர சுவாமியின் அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.